இன்றைக்கி ஸ்கூல் லீவு சூப்பராக தூங்கி எந்திரிக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அன்றைக்கி தான் ரொம்ப சீக்கிரமாக முழிப்பு வரும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். பட் பாப்பாவுக்கு இன்றைக்கி மகாவீரர் ஜெயந்தி லீவு தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெளியில் போய் கூட்டி எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு அடுப்பெலாம் தொடச்சிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு சரி காலையில் டிஃபனுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கல. சரி பூரியும் மசாலும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். பூரி மசால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு குருமா பிடிக்கும். எனக்குமே பிடிக்கும் தான் பூரிக்கு. ஆனால் இன்றைக்கி நான் பூரி மசால் தான் செஞ்சேன். அவங்க எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மெதுவாக அப்படியே சைலண்ட்டாக சவுண்டே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பூரிக்கு மாவு பிசையும் பொழுது கொஞ்சம் மாவோட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்மளோட ஜீனி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிசையும் பொழுது கொஞ்சம் கட்டியாக பிசைங்க. மாவு லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக பிசைங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் சரி மசாலுக்கு தேவையான எல்லாத்தையும் காய்கறிலாம் நறுக்கி அதை முதல்ல செஞ்சு வச்சுட்டேன். மாவை பெரட்டி வச்சுட்டு பூரி மசால் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. லீவ் நாளில் தான் நம்ம பூரி இந்த மாதிரி கொஞ்சம் வேலை அதிகம் எடுக்கிற அந்த டிஷ்ஷெல்லாம் செய்ய முடியும். மற்ற நாளில் செய்ய முடியாது. இட்லி தோசை இந்த மாதிரி தான் ஏதாவது செஞ்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ லீவ்லையாவது நம்ம குழந்தைங்களை கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். காலை டிஃபனுக்கு நல்லா உப்பலான பூரி போட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டா எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.